புல்மேட்டு பாதை. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வண்டிப்பெரியார்லேருந்து சத்திரம் போய் அங்கேருந்து போகணும். ஒரு 16 கிலோமீட்டரு நீண்ட நெடிய ஒரு பயணம், கடினமான பயணம் சொல்லலாம். தேக பலமும் பாத பலமும் இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க. புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவெடுங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த 16 கிலோமீட்டரில் தங்குவதற்கோ மிகப்பெரிய ஓய்வெடுக்கிறதுக்கோ எந்த ஒரு இடவசதியும் கிடையாது. எல்லாமே வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ரெண்டாவது, கடைகள் அங்கே ஒரு கடை கூட இருக்காது. ஒரே ஒரு இடத்துல வனத்துறையால் கஞ்சி மட்டும் கொடுக்கப்படுது. அந்த கஞ்சிக்கு நம்ம தான் பணம் கொடுக்கணும். அதனால் இந்த வயதுக்கு முதிர்ந்தவர்களை கொஞ்சம் கவனம் போங்க. அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் 7 மணிக்கு ஏறினீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே அங்கே நீங்கள் சன்னிதானத்தை அடைஞ்சே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தேடுதல் வேட்டையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிந்தளவு அங்கே பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அங்கே பிளாஸ்டிக் அலோடு கிடையாது, ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான உணவுகளை, தீம்பண்டங்களை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க.